ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், புயலை எதிர்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடி அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். ஏப்ரல் 3ஆம் தேதி 1968ஆம் வருடம் அன்று மாலை அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் அமைந்திருந்த மெம்பிஸ் என்ற நகரத்தை ஒரு பயங்கரமான புயல் தாக்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் உடல்நலமின்மையால் சோர்ந்திருந்தார். எனவே அவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சொற்பொழிவை திருச்சபையில் நிகழ்த்த தீர்மானிக்கவில்லை. அவருடைய பேச்சை கேட்க ஒரு பெரிய கூட்டம் வந்திருந்தனர். எனவே அவர் அங்கு சென்று 40 நிமிடங்கள் சொற்பொழிவாற்றினார். நான் மலையுச்சியிலிருந்து என்று தலைப்பிடப்பட்ட அந்த சொற்பொழிவே அவரின் மிகச்சிறந்த சொற்பொழிவாக கருதப்படுகிறது. மறுநாள் லூத்தர் கிங் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆனாலும் அவருடைய சொற்பொழிவு வருத்தப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்தது. எபிரேயர் நிருபம் யூத விசுவாசிகள் கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்திற்காக அச்சுறுத்தல்களை சந்தித்தபோது அவர்களை உற்சாகப்படுத்த எழுதப்பட்டது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனம் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. அவர்கள் யூதர்கள் என்பதினால் அந்த ஏவுதல் உண்மையிலேயே ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வருகிறது என்று அறிவர். ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் சீசர்களாய் நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். நாம் அவ்வாறு செய்யும்போது இளைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்மாக்களில் சோர்ந்து போக மாட்டோம். புயல், பெருங்காற்று, மழை ஆகியவை நம்முடைய வாழ்க்கையிலும் வீசும். ஆனால் நாம் இயேசுவில் நிலைப்பதின் மூலம் வாழ்வின் கடும் புயலை கடக்க முடியும். கூறினவர் பாட்ரிசியா ரேபோன். வாழ்வின் ஆவிக்குரிய புயல்கள் வீசும்போது நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம்? இயேசுவையும் அவரின் வாக்குத்தத்தங்களையும் காணும்போது அவர் உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்? இயேசுவே, நீர் அனைத்து ஆவிக்குரிய போராட்ட புயல்களையும் அமைதிப்படுத்துகிறீர். கடும் புயல் வீசும்போது நான் என் நம்பிக்கையை உம்மேல் வைக்கும்போது என் ஆத்மாவிடம் நீர் சமாதானத்தை பேசும் என்று நாம் நமது ஆண்டவரிடம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.